எந்த தசாபுத்தி நடந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த தசாபுத்தி நடத்துறப்போ, அது லக்னத்துக்கு பாதகத்துல இருக்கா? அல்லது லக்னாதிபதிக்கு பாதகத்துல இருக்கா? லக்னத்துக்கு 6, 8, 12ல இருக்கா? லக்னாதிபதிக்கு 6, 8, 12ல இருக்கான்னு பாருங்க. நம்ம இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, லக்னத்துக்கு 6, 8, 12ல ஒரு கிரகம் இருந்து தசையோ, புத்தியோ நடத்துது அப்படின்னா, அது உங்களுக்கு மிகுந்த பிரச்சனைய குடுக்கும் அப்போ நீங்க நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா, அந்த தசாபுத்தி உங்களுக்கு பெரிய கெடுதல பண்ணியிருக்காது. காரணம் என்னன்னா, லக்னத்துக்கு 6, 8, 12ல ஒரு கிரகம் இருந்தாலுமே, அந்த கிரகம் உங்க லக்னாதிபதிக்கு கேந்திர திரிகோணங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தசையோ, புத்தியோ நடத்தக்கூடிய கோள் லக்னத்துக்கு எப்படி இருக்கு, லக்னாதிபதிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. லக்னத்துக்கு இருக்கிறது உங்களுக்கு நடக்கும். லக்னாதிபதிக்கு இருக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. அப்போ லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும், லக்னாதிபதிக்கு நல்லா இருந்தா, நிச்சயம் சூப்பர் பலன் தான்.